சூப்பர் ஸ்டாரோடைய மகள் நம்ம தனுஷோடைய வைஃப் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தனுஷ் 3 வை ராஜாவை இந்த மாதிரியான படங்களை இயக்கி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இசையமைக்கிறது பாடுறது அப்படின்னு சொல்லிட்டு பல டேலண்ட் இவங்க கிட்ட இருக்கு. சோ இவங்களுடைய டேலண்ட சர்வதேச அளவுல அங்கீகரிக்கணும் அப்படின்னு பல பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனா இப்ப அது நடந்திருக்கு. ஆமாங்க, இவங்க ஐக்கிய நாடுகள் சபை தென்னிந்திய பெண்களுக்கான நல்லெண்ண தூதரா நியமிச்சிருக்காங்க. சோ நம்ம நாட்டுல அதுவும் தென்னிந்தியால இருக்கிற பெண்களுடைய நிலைமைய சர்வதேச சமூகத்துக்கு கொண்டு செல்றது மாதிரி நிறைய கடமைகள் நம்ம ஐஸ்வர்யா தனுஷ்க்கு இருக்கு. அண்ட் இதுக்கான ஒரு செரிமனி நடந்திருக்கு. இதுல நம்ம ஐஸ்வர்யா தனுஷ், அவங்களோட கணவர் தனுஷ், அவங்களோட அம்மா லதா ரஜினிகாந்த், தங்கச்சி சௌந்தர்யா அஸ்வினும் கலந்துக்கிட்டாங்க. இந்த ஃபங்க்ஷன்ல ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பாக்குறதுக்கே ஒரு கெத்தா இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம எல்லாரும் ரொம்ப ட்ரெடிஷனலா வந்திருந்தாங்க. தன்னோட பொண்ணை பார்த்து பெருமைப்பட்ட லதா ரஜினிகாந்த் அவங்கள தடவி கொடுக்கற மாதிரியான ஒரு போட்டோ ரொம்பவே கியூட்டா இருந்தாங்க. அதே மாதிரி ஐஸ்வர்யாவோட கணவர் தனுஷ் கூட சீரியஸா ஏதோ டிஸ்கஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு. இதுல ஹைலைட் என்னன்னா, ஃபாரினர்ஸ் உள்பட எல்லாருமே நம்ம நாட்டு கலாச்சாரத்தோட ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம தனுஷ் மட்டும் வெஸ்டர்ன் ஸ்டைல்ல பிளாக் அண்ட் பிளாக்ல வந்திருந்தாரு. அண்ட் ஒரு போட்டோல நம்ம தனுஷ் அவங்க மாமியாரான லதா ரஜினிகாந்த் தோல்ல கை போட்டுட்டு கெத்தா நின்னுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தா தன்னோட வைஃபோட தோல்ல கையை போட்டுட்டு ஜாமுன்னு நின்னுட்டு இருந்தாரு. அதே போட்டோல ஐஸ்வர்யாவோட தங்கச்சியான சௌந்தர்யாவும் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. சோ மொத்தத்துல ஃபேமிலியே இங்க இருக்கு. முக்கியமான ஒரு நபரை மட்டும் காணுமே அப்படின்னு தேடி பார்த்தா நம்ம சூப்பர் ஸ்டார் அவரோட மகளுக்கு ஒரு நோட் ஒன்னு வெளியிட்டு இருக்காரு. அதுல ஐநா சபையோட பெண்களுக்கான நல்லெண்ண தூதரா தன்னோட பெண்ணை நியமிக்கப்பட்டதை நினைச்சு ரொம்ப பெருமை அடையறதாகவும் அதுக்காக ஐஸ்வர்யாக்கு வாழ்த்துக்களும் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம பெண்களுக்காக குரல் கொடுக்கறதுக்கு பெண்கள் மட்டும் இல்லாம எல்லாருமே இதுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சோ உண்மையிலேயே சூப்பர் ஸ்டாரோடைய ஃபேமிலிக்கு இது ஒரு ப்ரௌட் மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. பெரிய பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி, நிறைய கடமைகள் செய்யணும். அண்ட் யுஎன் விமென்க்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி ஃபார் கிவிங் மீ திஸ் கைண்ட் ஆஃப் அன் ஆனர் அண்ட் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் சவுத்தில் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி அவேர்னஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகணும், ஆக போகுது. அண்ட் எல்லாருமே வந்து இதில் சப்போர்ட் பண்ணணும். ஆண்கள் பெண்கள் சம உரிமைன்றது வந்து வீட்டிலிருந்து ஆரம்பிக்கணும். அண்ட் எவ்ரிபடி நீட்ஸ் டு டூ இட். அவங்கள சுற்றி இருக்கிற சூழ்நிலையில் எவ்வளோ முடியுமோ அதை வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணணுன்றது தான் என்னோட ஆசை. அண்ட் தேங்க்யூ யுஎன் விமென் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு சர்வ். அம்மாவுடைய காலகட்டத்தில் அவருடைய ஆசீர்வாதத்தோடு தான் அந்த கட்டிடம் துவங்கப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் எல்லாம் காத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தருணத்திலே